அதாவது 6 வயசுல வரைக்கும் இங்கே தான் படிக்க விடுவேன். எல்லாம் படங்கள் எங்கட நாங்கள் இருக்கிற படங்கள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை. இதான் பார்த்தீங்கன்னா எங்களோட சயின்ஸ் ஸ்கூல். அதாவது சயின்ஸ் பாடம் எடுக்கிறார்கள். இதுக்குள்ள தான் வந்து என்ன செய்யறதுடா ப்ராக்டிஸ் செய்வாங்க. ப்ராக்டிக்கல் இன்னும் செஞ்சு வாக்குறேன். நாங்கள் போக போகிறோம் மட்டும் யோசிக்க அதிபர் வந்து சொல்லுவார் 8ஆம் வகுப்பு இதுக்கெல்லாம் உங்களுக்கு இருங்கோண்டா சரி அடுத்த ஒரு வருஷம் இதுக்கெல்லாம் இருந்தாங்க. இதான் இப்படித்தான் எங்களோட கிளாஸ் ரூம் எல்லாமே இருக்கிறது. இப்படித்தான் என்ன இந்த பேரெல்லாம் எழுதி எழுதி அழிப்பினம் கொண்டு விட்டு இதில் நாங்கள் பேர் அடிக்கிறது. பியோன் வந்து ஒரு நாள் வந்துருவாப்ப ஆனா ஆளுக்கு மங்களம் எத்தின சண்டையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இருக்கும். 5 வருஷம் 6ஆம் ஆண்டுல வச்சுனாண்டா இப்ப 11 10 8 வருஷம் இல்ல 8 வருஷம் இந்த தென்னை நான் வச்சு இப்ப பாத்தீங்களா எப்படி காய்ச்சிருக்குண்டு. ஃபியூச்சர்ல வேற போது போல இப்படி இதுல ஒரு பலாசி மரம் ஒன்றுன்றது நாங்க குத்தி சாப்பிடுறது. இப்ப மரத்தைய வட்டி விட்டுட்டார் அதிபர். வந்து பறிக்க ஒழிச்சு ஷர்ட்ல கயிற பேர் அடிக்கொண்டே வீட்டு எத்தனை தரம் அடி வாங்கினாண்டு வேணாது. ஒரு 4 பேர் அடி விட்டு ஒண்ணுங்க இதால சார் ரெட்டி பார்த்து இதுக்குள்ள அங்கால ரூம் அதுல ரெட்டி பார்த்து விட்டு இதால வந்தார் தடியோட பாத்ரூம் போற மாதிரி வேற நாங்க அடிவத சத்தம் நிக்க மல்லா மல்லண்டு சார் எல்லாருக்கும் எவ்வளத்துல அடி விழுந்து தெரியும் தானே. பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வருமானம் விட்டுற தொழில இவர் செஞ்ச ஒரு சரி. இது வந்து சங்கீத ரூம் நாங்க படிக்க. இப்ப என்ன போது இல்ல இப்ப இது வந்து ஆர்ட்ஸ் ரூம். நாங்க ஆர்ட்ஸ் எடுக்கிறது. நாங்க இப்ப எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னா எங்க பள்ளிக்கூடத்துக்கு தான் வந்துக்கிறோம். இங்க நாங்க என்ன பாத்தீங்கன்னா எங்க பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா இந்த பரிசளிப்பு விழா நடக்க போது அதைத்தான் நாங்க இந்த வீடியோ காட்டுவோம் வந்தது. அதோட பாத்தீங்கன்னா எங்க பள்ளிக்கூடம் வந்து எப்படி இருக்குன்றதுதான் இந்த காணொலியில நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா எங்க சேனலுக்கு யாரும் புதுசா வந்துட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள இதான் பாத்தீங்கன்னா எங்க பள்ளிக்கூடத்து வெளியில உள்ள வாசல், அதாவது மெயின் கேட்டே இங்கதான் இருக்குது. இதுல இருந்து நாங்க உள்ள போவோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த வழியில எல்லாம் இப்ப புதுசா சிவருக்கு பெயிண்ட் அடிச்சு இந்த வீதி சமிஞ்சைகள் எல்லாம் போட்டிருக்கீங்கன்னா அதோட பாத்தீங்கன்னா நான் மிச்சத்தை உள்ள போய் காட்டுறேன். இவர் வந்து என்னோட படித்தவர், அவர் வந்து என்னோட ஒரு வயது குறைவு. இப்போ எல்லாருமே பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியேறிட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளு வந்தோம்டா இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களோட பள்ளிக்கூடம். ஃபுல்லாயுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறது லைப்ரரி. நாங்கள் இருக்க லைப்ரரியாக இருந்தது. இப்போ ஆசிரியர் வான்மை விருத்தி நிலையம் பண்ணுங்க பார்த்தீங்களா. இந்தியாவில் அப்படியே வந்தோம்டா இதுதான் நாங்கள் வந்து 1ஆம் ஆண்டு, அதாவது 6 வயசுல வரைக்கும் இங்கே தான் படிக்க விடுவேன். எல்லாம் படங்கள் எங்களை நாங்கள் இருக்கிற படங்கள் கிடந்தா இப்போ ஒன்றும் இல்லை. நான் முதல் வந்து இதுதான் எங்களோட வகுப்பு 1ஆம் வகுப்பு வரைக்க. இதில் விட்டு விட்டு கதவை பூட்டி போட்டேன். கதவை பூட்டி போட்டேன். நான் ஓடி விடுவேன். கதவை ஊட்டி போடுவேன். இந்த கதவை நான் வீட்டு ஓடுவேன். ஓ இதுக்குள்ள எவ்வளோ சாமான்கள் இறங்கியிருப்போம் தெரியுமா. இதுக்குள்ள சாமான் இறங்கியா அடுக்கல. அது பென்சில் கட்டர்கள் எல்லாம் இதுக்குள்ள லெவல் சீட் அடுக்கவே இல்லாது. இப்போ இதுக்குள்ள எல்லாம் நிறைய சாமான்கள் கிடக்குமங்கட. இந்தியாவில எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ஃபேன் எல்லாம் பூட்டி இன்றைக்கு பரிசளிப்பு விழா நடக்கிறதுல கொஞ்சம் அலங்கோலமாக இருக்கு. என்ன இல்லைன்னா நீட்டாக இருக்கும். இது வந்து என்னவா இருந்தேன் நாங்கள் இது வந்து இந்த பெயிலாத பிள்ளைகளுக்கு இல்ல. இப்ப அப்படியே முதலாம் வகுப்புல வருவோம் அந்த வீடு கட்டி அது அப்படி கிடந்தது. வீடுகள் அந்த சட்டிவாணிகள் வச்சு சமைக்கிற செட்டப்பில் கிடந்தது. சிட்ரூம் அண்டை இயலாதாக்கள் இயலாத பிள்ளைகளுக்காக அப்படியே நாங்கள் இந்தியாவில் வந்தோம்ட்டா. இங்கே இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னாக்களுக்கான அந்த படங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறோம். இங்கே இதில் ஆனாவண்ணா ஈனா ஐயன் அதுகள் எல்லாம் எழுதியிருக்கு. அப்படியே இந்தியாவில் வந்தோம்னா ABCD அதில் லெட்டர்ஸில் தொடங்குற முதலாவது எழுத்துக்களோட தொடங்குற ஃபோட்டோஸுகள். அப்படியே நாங்கள் வந்து இப்போ வர்றது சாப்பிட விட்டோம். இல்லை இல்லை கிச்சன் தொடர்ந்து விட ஃபோட்டோ. இது பார்த்தீங்கன்னா சமையலற வீடியோ எடுக்கலாம். வீடியோ எடுக்க வேண்டாம். அவங்க அதில் இருக்கிற
இவன் ஆளோட செய்யாத சேட்டே இல்ல சொல்லு. ஆள ரோகத்தால நீட் பண்ணி கொண்டு போனா நாங்க ரோகத்தால குப்பையாக்கி கொண்டு போறது. நீங்க செஞ்சீங்களா? இல்ல நாங்கள்ல வந்துதான் நீங்க அப்புறம் அப்படியே இருக்குமே. இந்த லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த முதலாம் பேப்பாடு, ரெண்டாம் பேப்பாடு, சாரி அங்கே அதில் முதலாம் பேப்பாடு எழுதிக்கிட்டு, இதில் ரெண்டாம் பேப்பாடு, மூன்றாம் பேப்பாடு, நாலாம் பேப்பாடு, அஞ்சாம் பேப்பாடு. இதான் பார்த்தீங்கன்னா எங்களோட சயின்ஸ் ஸ்கூல். அதாவது சயின்ஸ் பாடம் எடுக்கிறார்கள். இதுக்குள்ள தான் வந்து என்ன செய்கிறதுடா ப்ராக்டிஸ் செஞ்சு ப்ராக்டிக்கல் இன்னும் செஞ்சு வாங்குறேன். நாங்கள் சயின்ஸ் எடுக்க இல்லை. சயின்ஸ் எடுக்க இது இல்ல போட்டி பெஸ்ட் கப். அது அங்கே அதில் இருக்குது எல்லாமே. இதில் எல்லாமே காட்சிப்படுத்தியிருக்கு. நம்ம படிக்க தேவையான எல்லாமே காட்சிப்படுத்திக்கணும். அப்படியே எங்கேயால் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கை கழுவுற இடம் இருக்குது. அங்கால பாத்ரூம் இருக்குது கேர்ள்ஸுண்டு. இது வந்து 6ஆம் வகுப்பில் தொடங்கினேன். என்ன நாங்கள் படிக்க இப்போ 4ஆம் வகுப்பு ஆக்கி இருக்கிறோம். இது வந்து நாங்கள் படிக்க 6ஆம் வகுப்பாக இருந்தது. எது 6 அப்புறம் நாங்கள் 7 வந்தனாங்க. இன்னொரு இதண்டா 7ஆம் வகுப்பு படிச்சு போட்டு நாங்கள் சேர்ந்து யோசிக்கிறேன். இனி அதால வந்து அது கிட்ட போகிறோம் மட்டும் யோசிக்க அதிபர் வந்து சொல்லுவார் 8ஆம் வகுப்பு இதுக்குள்ளான்னு உங்களுக்கு இருங்கோண்டா. சரி அடுத்த ஒரு வருஷம் இதுக்குள்ளான்னு இருந்தேன் நாங்கள். அது 5ஆம் வகுப்பு மட்டும். அப்புறம் இது வந்து 8ஆம் வகுப்பு இது படிச்சு நாங்கள். அப்படி இங்கே கொடியை வந்து பார்க்குறாங்க என்ன செய்கிறோம். காட்டுங்க கூட பள்ளிக்கூட ட்ரை இருக்கா இங்கே அது தெரியுது இல்லை சூமிங். அப்படியே இது வந்து 9ஆம் வகுப்பு. என்ன ஒவ்வொரு வகுப்புக்கு எங்களை கல்வெட்டுகள் இருக்குன்னு தானே பாத்தியே வந்தாலே தெரியும் கல்வெட்டு. யானு 2K22OL எந்த கல்வெட்டு மதுவிந்த அப்படி நிறைய தெரியும். மதுவண்டாலே தெரியும். அவர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனா அப்படியே இதுக்குள்ள 9ஆம் வகுப்பு. இப்படித்தான் நாங்கள் கிளாஸ் ரூம் எல்லாமே இருக்கிறது. இப்படித்தானே இப்படி பார்த்தாலே எங்களோட ஸ்கூலை பார்த்த மாதிரி தான். இது வந்து 9ஆம் வகுப்பு மட்டும் இந்த மேசா போல. என்ன சின்ன மேசா. ஓ 9ஆம் வகுப்பு மட்டுமே இந்த சின்ன மேசை தான் தருவினம். அப்புறம் அந்த 10ஆம் வகுப்பு போய்க்க மேசை பெருக்க போதுன்ற ஒரு ஆசை ஒன்று வரும் தெரியுமே. பெரிய ஃபியூச்சரில் வேற போது போல. இப்படி இங்கே இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம், அதாவது கிளாஸ் ரூம் இருக்கிற செட்டப்பு எங்கட இப்படி தான் இருக்கு. மற்ற கிளாஸ் ரூம் எல்லாம் பரிசளிப்பு விழா நடக்கிறதால வந்து கொஞ்சம் அலங்கூலமாக இருக்குது. அப்படியே வந்து நாங்கள் அடுத்தது 10ஆம் வகுப்புக்கு போவோம். இதுதான் ஒவ்வொரு பாடமும் முடிய இந்த பெல் அடிக்கும். அப்படியே நாங்கள் வந்து என்ன செய்கிறோம். இது 10ஆம் வகுப்பு. என்ன இது 10ஆம் வகுப்பு. அப்படியே வந்து நாங்கள் கடைசியாக படித்த வகுப்பு. சொல்லுங்க அதுக்கு கடைசியாக படித்த வகுப்பு. கடைசியாக செய்யாத சர்ட்டி எல்லாம் செஞ்சு ஓட்டு போனாங்க. எங்களாலேயே அதிகாரமாருக்கெல்லாம் ப்ரெஷர் கூடிங்க. என்ன இங்கே இந்த பேரெல்லாம் எழுதி அழிப்பினம் கொண்டு விட்டு இதில் நாங்கள் பேர் அடிக்கிறது. நாங்கள் படிக்கிற பேரெல்லாம் அதிகாரம் அழிக்கிறாருன்னு விட்டு கடைசி நாள் என்ன வர பள்ளிக்கூடத்தை விட்டு போகிறதுக்கு முதல் நாள் அங்கே கொண்டே அடிச்சு விட்டு நாங்கள் இந்த அங்கே இருக்குது. ஒவ்வொரு கல்வெட்டுமே அழியாமல் இருக்கு. என்ன இப்போ கடைசி நேரம் இந்த டிபெக்ஸ் ஆலையெல்லாம் அடிச்சு விட்டு நாங்கள் அழிச்சாலும் அழியாததான் இருக்கு. இவர் வந்து ஒரு 2 வரையும் இந்த பள்ளிக்கூடத்தில் கடமையாச்சு. இப்போ பழைய மாணவர் 2 பீட்டி கொண்டு 2 பேர் தான் படித்தவர். ஆனால் எங்களுக்கு 2 மாதம் என்ன அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில் வந்தோம்டா ஃபுல்லாயுமே பள்ளிக்கூடம் ஃபுல்லாயுமே நல்லா தானே இருக்கு. இங்கே மரங்களை பார்த்தீங்களா எப்படி இருக்கு. எது அதான ஒரு கோணத்தில் நிற்குது தேவி செடிங்க. மற்ற இந்த இடையினம் வல்லினம் மெய்யினம் இவர் வந்தாங்கடா பள்ளிக்கூடத்தின் பியோன். இவருக்கு மங்களம் எத்தனை நேரம் சண்டை வந்திருக்கும். என்ன நல்ல மனுஷர், நல்ல ஒரு மனம் படைச்சு அதே டாரியோகா காட்டு வந்துடும். இதான் பார்த்தீங்கன்னா அதிபர் ஆஃபீஸ். அதிபர் இந்த அனுமதி இல்லாமல் உள்ள போயிலாம் இப்போ இதுலேயே என்று காட்டுறேன். வந்ததுக்கு நிறைய டெவலப்மெண்ட்
அங்க அதிபர் வந்த அப்புறம் நிறைய டெவலப் நடந்திருக்கு இந்த பள்ளிக்கூடத்துல. இங்க இதெல்லாம் கட்டி இதெல்லாம் கட்டி. அதே போல இந்த பியோட இல்லாட்டி பள்ளிக்கூடம் இல்ல. பியோன் வந்து ஒரு நாள் வந்துருவாப்ப. விடிய 6:30 வந்துருவாப்ப. ஆனா ஆளுக்கு மங்களம் எத்தின சண்டையில் வந்து ஆனா ஆளோட சேர்ந்தா வேலை செய்யும். அது ஒரு பிரச்சனை. சேர்ந்து இதெல்லாம் இப்ப என்ன சொல்றாருன்னா விழா முடிஞ்சோண்டு ஆள் முடிஞ்சாலும் விழா முடியாது. இதுல பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரத்தின் ஒவ்வொரு படிமுறையும் இருக்கு. இது வந்து ஆர்ட்ஸ் ரூம். என்ன பள்ளிக்கூடம் கோடி எது பள்ளிக்கூட கோடி பாருங்க. கோடி பள்ளிக்கூட கோடி அங்க அதுல இருக்குது. அங்கால 2வது இருக்குது. இது வந்து எங்கட நேஷனல். நான் நினைக்கிறேன் நீ வச்சது இப்ப காய்ச்சி கிடக்குது. அடே நான் வச்சேடா பாத்தியோ. அந்த சுட்டாடக்கலை எதுக்கல. இந்த தென்னை எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வச்சது. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இருக்கும். 5 வருஷம் 6ஆம் ஆண்டுல வச்சுனாண்டா இப்ப 11 8 வருஷம் இல்ல 8 வருஷம் இந்த தென்னை நான் வச்சு. இப்ப பாத்தீங்களா எப்படி காய்ச்சி இருக்குண்டு. நான் வச்ச தென்னை ஒரு பெருமை இருக்குதானே. அப்ப அது விடாவிண்டா சமூகம். இப்ப தேங்காய் விற்கிற விலை அது காசு என்னோட படிச்ச பட்டேன். பேரை சொல்ல விரும்பல நான். இதுல நீ சொல்லி போட்ட என்னது கஸ்தூரி அது வச்சவா. இது நாம் வச்ச நினைச்சு இனி தேங்காய் நாம் வந்து செய்யலாம் போல. அப்ப பிடுங்கலாம் போல. நாம் வச்ச மரத்துலானே வந்திருக்குது. நாங்க அதுதானே நாங்க வைக்கிறது நீங்க குடிக்கிறது. இது வந்து சங்கீத ரூம். நாங்க படிக்க இப்ப என்ன போதிரியே இல்ல. இப்ப இது வந்து ஆர்ட்ஸ் ரூம். நாங்க ஆர்ட்ஸ் எடுக்கிறது. அப்ப இருந்த ஆர்ட்ஸ் சார் புதுசா வந்து ஆர்ட்ஸ் சார் கதையை சொல்ல. அருள் சார் தான் சொல்றேன். முதல் நாளே வந்து விட்டார். வந்தப்ப நாங்க எல்லாம் முதல் நாள் வந்தவர் அடிக்க மாட்டான்னுட்டு இந்த பக்கம் நின்று ஒரு மாதம் கேளன் இங்க இந்தியாவுக்கு இங்க நின்று அடிபட்டு கொண்டு நின்றாங்க. இந்தியாவுக்கு இதானுங்கட பாத்ரூம். அப்ப நாங்க அதில வச்சு அடிபட்டு கொண்டு நாங்க இதுல ஒரு பலாசி மரம் நின்றது. நாங்க குத்தி சாப்பிடுறது. இப்ப மரத்தைய வட்டி விட்டுட்டார் அதிபர். சேட்டுல கயிற பிறடி கொண்டே வீட்டு எத்தனை தரம் அடி வாங்கினாண்டு பொறுக்கி ஒழிச்சு வைக்கிற வேலைக்கா வந்தோம்டா. இதுல கொண்டு இருக்கிற பலாசிக்கா எல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு இந்தியாவுக்கு சாப்பிடுவோம். இந்த கதையை சொல்ல விடு. அப்ப ஒரு சித்திர சார் வந்த புதுசுல நாங்க இதுல இந்த அடிபட்டு ஒண்ணுன்ற நாங்க பொடியல் ஒரு 4 பேர் அடிபட்டு ஒண்ணுக்க இதால சார் எட்டி பார்த்தோம். இதுக்குள்ள அங்கால ரூம் அதுல எட்டி பார்த்துட்டு இதால வந்தார் தடியோட. பாத்ரூம் போற மாதிரி வேற நாங்க அடிவத சத்தம் நிக்க மல்லண்டு சார் எல்லாருக்கும் எவ்வளத்துல அடி விழுந்து தெரியும் தானே. அடிய வணிகோட ஒவ்வொருத்தர ஒரு பக்கத்தால ஓடினது. இது வந்து டொய்லெட் பாத்ரூம் எல்லாம் சேர்ந்துருக்கு. உள்ளு காட்டையில தான் இல்லைன்னு காட்டியா எல்லா இடத்தையுமே அடிதான் பேர் பண்ணி. சரி நானும் தோல் இல்ல 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 இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வாழை குளியல் போட்டிருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வருமானம் விட்டுற தொழில இவர் செஞ்சவர். சரி அப்ப நான் பச்ச தென்னையே வேற மண்ணை கீழே பாரு தென்னை எப்படி வந்து நிக்குதான்ட்டு. இதான் நான் பச்ச தென்னை எவ்வளவு ஒரு பெருமையா இருக்கு. நான் பச்ச தென்னையில தேங்காய் வளர்ந்து அது ஒரு குலை 2 குலை எவ்வளவு குலை போட்டுட்டு கொடி நட்டுனாங்க. அதோட பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம் முடியா விட்டு இந்த கிழனிக்க வந்து சொல்லு மழை காலம் தான் பள்ளிக்கூடம் முடியா விட்டுட்டு இந்த கிழனிக்க வந்து குளிப்போம். முதலும் பாத்தீங்கன்னா இப்படி தாங்கல அந்த கேணி. இப்பயும் இப்படி தாங்கல. இந்த இப்படித்தான் யோசிக்கிறோமே. முதல் யோசி இப்படி இல்லையா முதல். இப்ப ஆக கஞ்சல இப்ப ஆக கஞ்சல் ஆகுது. இந்த மர கஞ்சல்கள் கொண்டு ஒரு இதா இருக்கு. ஆனா முந்தி இதெல்லாம் நான் எல்லாம் இறங்கி குளிக்கிறேன். இதுகள் எல்லாம் கட்டே இல்லை.
விளையாடுறது தானே ஆண்டோண்டு இன்னொரு பிள்ளைய காணல ஊஞ்சலாட வாங்க தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு எமது பாடசாலையின் பழைய மாணவியும் சட்டத்தரணியும் ஆகிய செல்வி தர்சிகா முருகராசா அவர்களை அன்புடன் கேட்டு நிற்கின்றோம். அடுத்த சுடனினை ஏற்றுவதற்காக எமது அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய எமது பாடசாலை முதல்வர் திரு MC சுதாகரன் சார் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து அடுத்த சுடனினை ஏற்றி வைக்குமாறு உப அதிபர் திரு ஏனா செல்வகுமரன் சார் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து அடுத்த சுடருக்கான மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக இறை வணக்கத்தில் அனைவரும் இணைந்து கொள்வோம். இல்லகவிலக்கது இருள் கெடுப்பது சொல்லகவிலக்கது சோதி உள்ளது பலகவிலக்கது பலரும் காண்பது நல்ல கவிலக்கது நமச்சிவாயவே. சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் புகமைலா கவிஞானம் உணர்வரியம் விஞ்ஞானம் தவ முதல்வர் Thank you very much, dear students, for your quick form. 60 வருடங்களாக நாங்கள் இன்னும் பேருங்களால் வேதனைப்பட்டோம். தமிழர்கள் என்றால் இரண்டாந்தர பிரதிகளாக கணிக்கப்பட்டோம். இன்றைக்கு நாம் எங்கும் நிமிர்ந்து எவரையும் எதிர்த்து கேள்வி எழுப்ப முடியும். பாதகம் செய்பவரை கண்டால் பயன் கொள்ள ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. இது பாரதியார் பிள்ளைகளுக்கு சொன்னது சரி என்பதுதான் என்னுடைய. ஆனால் உளவியல் ரீதியாக சிலர் அதில் பிழை முடிக்கிறார். எங்களுடைய வீட்டில் உங்களுடைய வீட்டில் நான் உங்களை கேட்கிறேன், பெற்றார்களே ஆசிரியர்களே, உங்கள் வீட்டில் யார் கதாநாயகன்? சினிமா பட கதாநாயகன் கைது செய்து சொல்லுவாங்க. விஜய் அவர்களோ அல்லது என்னென்ன வில்லங்கமான வீடுகள் எல்லாமே. எங்களுடைய வீட்டில் நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் நான் இன்னும்
36 வருடங்கள் உயிர் வாழ்வேன். ஏன் 106 வருடம் ஆசை வந்து அது ஒரு பேராசை. ஏனென்றால் எங்கள் வீட்டின் நட்சத்திரம் ஒரு வயது. எனவே இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொருவரும் நட்சத்திரங்களாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கு என்ன மாதிரி ஒரு அன்பே சிவம் என்று நல்ல பூக்கள் சூடி வந்து இந்த சொல்குழந்த பாடி பேசினார். அன்பே சிவம் என்றதன் மூலம் அவர் எங்களுக்கு பல விடயங்களை எடுத்து சொன்னார், தெளிவாக எடுத்து சொன்னார், எளிமையாக சொன்னார். இந்த பாடசாலை பிள்ளைகளின் ஆற்றல் ஆளுமை அதிகரிக்கப்படுகின்ற இந்த வித்தியாலயத்தில் பல வித்தைகளை கற்று இந்த பிள்ளைகள் எழுச்சி பெறுவார்கள், ஏற்றம் பெறுவார்கள். அதற்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். எங்களுடைய பிரதமருக்கு நாம் நட்புரை சொன்னோம். எங்களுடைய நினைவு பேரை செலுத்த வந்திருக்கிற நாயகி எங்களுடைய தரிசிகா சட்டப்பிரதி முருகராசா அவர்கள். சொர்க்கமே ஆனாலும் சொந்த ஊர் போல் வருவான் எல்லோரு கவிஞன் பாடினான். எனவே எங்களுடைய நாட்டை விட்டு, எங்களுடைய ஊரை விட்டு, எங்களுடைய உறவை விட்டு, எங்களுடைய பெற்றோர்களை விட்டு, எங்களுடைய ஆசிரியர்களை விட்டு, எங்களுடைய இனிய மாணவர்களை விட்டு வேற்று நாட்டுகளுக்கு நாங்கள் இலங்கப்பட்டு விரைந்தோடுகின்ற காலம் மலையேறி விட்டது. இந்த நாடு எமது நாடு, இந்த ஊர் எமது ஊர், சொந்த ஊர், எமது மக்கள். இதை விட்டு பிரியாமல் ஓப்பன் விசா என்றால் இங்கிருந்து எல்லோரும் ஓடுவதற்கு சேர்த்து விடுவார்கள். இன்னைக்கு ஓப்பன் விசா இல்ல, 84ஆம் ஆண்டு ஓப்பன் விசா எல்லாரும் மூடிவிட்டனர். பெற்றார் பற்று, அண்ணன் தம்பி மாமன் மச்சான் புதிய பூ சீனியர் பூ பேரன் பேத்தி வீட்டன் என்ற ஒரு பண்பாட்டு எங்களுடைய குடும்ப மரமாக வீட்டிருக்கின்ற இங்க பாருங்கள், அதிபர்களை நினைக்கின்ற பொழுது எங்களுடைய பழகியவர்கள், எங்களுக்கு வழிகாட்டியவர்கள், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புரியர் என்பும் உரியார் பிறர்க்கு. அந்த மற்றவன் சிரிக்க, மற்றவன் மகிழ்ச்சி அடைய நான் மகிழ்கின்ற அந்த பண்பாட்டை இந்த பிள்ளை செல்வங்கள் காட்ட வேண்டும். எனவேதான் நான் ஒரு வயது குழந்தையின் பேர்ல இனியாண்டு ஒரு புத்தகத்தை அடிச்சிருக்கேன். அது மட்டுமல்ல, யானை தாத்தா நீங்கள் கூட யூடியூப்ல 1.5 லட்சம் பேர் பார்த்திருக்கிறேன். முழுக்க இடத்து இளையோர் பாடல்கள், மழலைகள், குழந்தைகள், இளையோர். எனக்கு சிறுவர் என்று சொல்றதுல உடன்பாடு. ஏனென்றால் சிறுவர் என்றால் சின்னாக்கள் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படலாம். பெரியோர் சிறுவோர் என்ற வேறுபாடு வரும், பாரபட்சம் வரும், புறக்கணிப்பு வரும், ஒதுக்கல் வரும். அதுவல்ல, இளையோர், 15 வயதினர், எங்களுடைய மழலைகள், எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய பிள்ளைகள் தான் நாம் வணங்கும் கடவுள்கள். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. எனவே இந்த பாடசாலைகளில் படிக்கிற பிள்ளைகள் கொடுத்து வைத்தவர்கள், அந்த பிள்ளைகளுடன் பழகுகின்ற ஆசிரியர்கள் கொடுத்து வைத்தவர்கள். நாங்கள் எங்களுடைய நாடு சீரழிந்திருப்பதற்கு பிரதானமான காரணம் அத்திவாரம் இல்லாமல் கட்டடங்களை உயர்த்தி இருக்கிறோம். பல்கலைக்கழகம் அல்லது பெரும் பட்டங்களை பற்றி பாராட்டுகிறோம். ஆனால் அறுவரில் எங்களுக்கு கண்மணி டீச்சர் நிலத்தில் எழுதி காட்டினோம். அவர் இன்றைக்கும் எனக்கு பேராசிரியர் HW தம்பையாவை விட எனக்கு பெரியார் கண்மணி டீச்சர். வயலினை பார்த்த உடனே எங்களை புனிதம் டீச்சர் ஞாபகத்துக்கு வருவார். எங்களுடைய மணிக்கூட்டு சுவர் மணிக்கூட்டை பார்த்த உடனே எனக்கு என்னுடைய செல்லத்துறை வாத்தியார் ஞாபகத்துக்கு வருவார். வாய்ப்பாடு மட்டேண்ட உடனே எங்களோட மார்க்கெட்டு வாத்தியார் 8 சொல்லணும், இல்லாட்டியும் உள்ள இந்த இதில் அடிப்படை என்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாழ்வுக்கும் எங்களுடைய சிறு வயதில் இருந்து கற்ற ஆசிரியர்கள் பசுமரத்தானி போல் நினைவில் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் இந்த பாடசாலையில் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் பாக்கியம் பெற்றவர்கள், பிள்ளைகளுடன் வாழுகின்ற அவர்கள் புண்ணியம் செய்தவர்கள். இனிமேல் காலத்தில் முன் பள்ளிகள் ஆசிரியர்களுக்கு 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் சன்மானம் கொடுத்தாலும் தவறில்லை என்ற கொள்கையுடன் இன்றைக்கு இயங்க தொடங்கி இருக்கிறார்கள். உலகம் முழுக்க முன்பள்ளிக்கும் பாலர் பாடசாலைகளுக்கும் சின்ன பிள்ளைகளை படிப்பிக்கிறவர்களுக்கு தான் முதலிடம். அந்த மாற்றம் இலங்கையில் வர கனகாலம் செல்லாது. எனவே ஆசிரியர்கள் அன்போடு எங்களுடைய பிள்ளைகளை அவர்களை கதாநாயகர்களாக ஆக்குவதற்கு
முயற்சிக்க வேண்டும். எல்லோரும் சேர்ந்து செயற்படுவோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு நன்று இது தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தால் பிறகு இது வேண்டும். எங்களுடைய சுதாகரன் அவர்களுக்கு வாழ்த்தை கூறி இது அவருடன் இணைந்து பணியாற்றிய இந்த விளையாட்டு திடலை உருவாக்கிய எல்லாருக்கும் மேலாக பல மைதானங்கள் ஆர்வம் வித்தியாசாலையின் பழைய மாணவர்கள் உண்மையில் உணர்வுடன் உணர்ச்சியுடன் தங்களுடைய கடந்த காலத்தை வரலாற்றை நினைத்து அவர்கள் நெஞ்சுருகி அவர்கள் இணைந்து செயற்படுகின்ற ஒரு பெருமையை இந்த ஆர்வ வித்தியாசாலை உடையது. எனவே பிள்ளைகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது அன்பை பகிர்ந்து நாம் எல்லோரும் எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்போம். எதிர்காலம் எங்களுக்குரியது, எங்களுடைய தமிழ் மக்களுக்குரியது, எங்களுடைய ஈழத் தேசவர்களுக்கு உரியது. உண்மையில் நேற்று கூட மதுசுதா என்கின்ற ஒருவர் வெந்து தணிந்தது காடு என்கின்ற பங்கருக்குள்ள இருந்து நாங்கள் அங்கால போறதோ இங்கால போறதோ என்ற ஒரு படம் இன்றைக்கு சிங்கள மக்களால் டெரன என்ற சிங்கள மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு அவருடைய அண்ணனும் இதில் சம்பந்தப்பட்டு இறந்தவர் வெல்வெட்டி துறையைச் சேர்ந்தவர். எனவே தமிழர்களுடைய போராட்டம், தமிழர்களுடைய வாழ்வு, தமிழர்களுடைய இழப்புக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. எதிர்காலம் எங்கள் கையில், எதிர்காலம் எங்கள் கையில் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்த்து, வணக்கம். உண்மையில் இன்றைய தினம் என்னை எனது வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து பேச விட்ட மாதிரி என்னுடைய வார்த்தைகள் யாவும் தடம் புரளுகின்றன. உண்மையில் பேச விட்டால் நான் ஒரு நீளத்துக்கு பேசி கொண்டு போவேன். ஆனால் இன்றைக்கு என்னால் பேச முடியாத அளவுக்கு எனது வார்த்தைகள் தடம் புரண்டு நிற்கின்றன. ஏனென்றால் இந்த மேடையில், இந்த இடத்தில தான் நான் முதல் பேசினான். அதே மேடை என்னை மீண்டும் அழைத்திருக்கின்றது என்பது எனது வாழ்க்கையின் மிகவும் நெகிழ்வான ஒரு தருணம். இந்த தருணம் நன்றி. இந்த தருணத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த கல்லூரியின் முதல்வர் மற்றும் பாடசாலை சமூகத்தினருக்கு எனது மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் இந்த நிறுவனர் நினைவு பேருரை என்று கல்லூரியின் முதல்வர் கேட்கும் பொழுது எனக்கு என்ன விடய பொருள் என்று தெரியவில்லை. பிறகு அவர் அதற்கு ஒரு உதாரணம் போல் ஒரு முன்னைய நாள் ஒரு நிறுவனர் நினைவு பேருரை ஆற்றிய ஒரு புத்தகத்தை எனக்கு தந்த பொழுதுதான் ஏதேனும் ஒரு கருப்பொருளை தேர்ந்தெடுத்து அந்த விடயம் சார்ந்த தகவல்கள் பற்றிய ஒரு விழிப்புணர்வை தெரிவிப்பதுதான் நிறுவனர் நினைவு பேருரையாக வருடா வருடம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றனர் என்பது எனக்கு தெரிய வந்தது. இந்த நிறுவனர் நினைவு பேருரை ஆற்ற வேண்டும் என்றும் அதற்காக இந்த நிறுவனர் நினைவு பேருரையை ரெடி பண்ணி தர வேண்டும் என்று சொல்லி தீபாவளிக்கு அடுத்த நாள் அதிபர் கேட்டிருந்தார். தீபாவளி முழுக்க எங்களோட வீட்டை என்ன இருக்க விட இல்லை. உண்மையா அதிபர் கேட்டுட்ட அந்த நிறுவனர் நினைவு பேரை எழுதியாச்சோ எனக்கு வேற என்ன வேலையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த நிறுவனர் நினைவு பேரை நாளைக்கு கொடுத்து விடணும், அவ்வளவுதான் எங்களோட அம்மா என்ற அந்த ஒரே குறிக்கோளாக இருந்தது. அந்த அடிப்படையில உண்மையா இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு இந்த பாடசாலை, அதை தாண்டி எங்களோட அம்மா, அவைகள் எல்லாருக்கும் தான் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் இப்ப நான் படிக்கிறத விட எங்களோட அம்மா படித்ததுதான் கூட. நான் இத்தனை மணிக்கு எழும்போணும், நாளைக்கு எனக்கு இவ்வளவு படிக்கணும், நான் இத்தனை மணிக்கு எழும்போணும் என்று மட்டும்தான் சொல்லிட்டு இரவு நித்திர கொள்ளுவேன். எங்களோட அம்மா ஒருக்கா 12 மணிக்கு எழும்புவா, ஒருக்கா 2 மணிக்கு எழும்புவா, ஒருக்கா 3 மணிக்கு எழும்புவா. எழும்பி திருப்ப லைட்டை போட்டு பார்த்து அந்த நேரம் வந்துட்டோண்டு பார்த்து கொண்டே நிற்பா. என்னடா சரியா நான் சொன்ன நேரத்துக்கு என்ன எழுப்பணுமெண்டு. நானே சிலவளை பேசுவேன், எவ்வளவு நேரம் இருக்கேன் இப்போ எழும்புறீங்களேண்டு. அவள் அந்த நேரத்தை விட்டுடக்கூடாது. ஏன்னா அந்த நேரம் எழும்பினா தான் எனக்கு அந்த மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடும், நான் இந்த நேரம் எழும்பினா தான் படிப்பேன்ண்டு. அப்போ அந்த நேரம் என்ன எழுப்பணுமன்றதுக்காக இரவு ஃபுல்லாக எழும்புவா. அப்படி இந்த இடத்தை என்ன கொண்டு விட்ட எங்களோட அம்மாவுக்கும் இந்த நிறுவனர் நினைவு பேரைக்கு போகிறதுக்கு முன்னம் ஒரு நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இந்த இடத்தை விட வேற ஒரு சிறந்த இடம் இருக்காது. எங்களோட அம்மாவுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள. அதே போல் இங்கே இருக்கிற இந்த பாலச்சந்திரன் அதிபற்ற காலத்தில் தான் நான் இந்த ஸ்கூலில் படித்தேன். நான்
அவருக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல, என்னென்னா நான் தரம் 5ஆம் வகுப்பு வரை தான் படிச்சிருந்தேன் நான். அதால் அவருக்கு என்ன முகம் மறந்திருக்கும். அதே போல் இந்துமதி ஆசிரியர்கிட்டே நான் படிச்சிருக்கிறேன். அதே போல் மனோராணி டீச்சர் இருக்கேக்குள்ளே நான் இந்த ஸ்கூலில் இருந்தேன் நான். அப்படி எனக்கு நினைவு தெரிஞ்சு பலரை என்னால் அடையாளம் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த விஷயங்களுக்காக நான் இந்த நாள் நெகிழ்வான ஒரு நாளாக என்ற வாழ்க்கை புத்தகத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக உண்மையில் நிறுவனர் நினைவு பேருரைக்கு வருவோம் என்றால் இது முகப்பளவில் ஒரு பேருரை என்று தான் அதிபர் என்கிட்ட கேட்டிருந்தவர். ஆனால் ஒரு மனித மூளை தொடர்ச்சியாக கொஞ்சம் நேரத்துக்கு மேலே யார் சொன்னாலுமே கிரகிக்காது. உண்மையில் என்னுடைய மூளையும் அப்படித்தான். அதனால் என்னால் இயன்ற வரைக்கும் இதை ஒரு சிற்றுரையாய் முடிப்பதற்கு நான் முயற்சிக்கின்றேன். அடுத்த பிரதியினை பெற்றுக் கொள்ளுமாறு இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினர் அவர்களை அன்புடன் கேட்டு நிற்கின்றோம். தொடர்ந்து வரும் பிரதியினை பெற்று நிற்குமாறு சிறப்பு விருந்தினர் திரு சோமசுந்தரம் தேவராஜா ஐயா அவர்களை அன்புடன் கேட்டு நிற்கின்றோம். அடுத்து தொடர்ந்து வரும் பிரதியை பெற்றுக் கொள்ளுமாறு எமது முன்னாள் அதிபர் நமசிவாய தேசிகர் பாலச்சந்திரன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். சஞ்சிகையின் அடுத்த பிரதியை பெற்றுக் கொள்ளுமாறு செல்வி தர்ஷிகா முருகராசா அவர்களை அன்புடன் அழைத்திருக்கின்றோம். சமுதாயத்தை அழித்து வருகின்ற நிலைமையை காணக்கூடியதாக உள்ளது. அந்த வகையில் ஒரு மாணவ சமுதாயம் எதிர்காலத்தில் திறமையாக திகழ வேண்டுமாயின் அவர்கள் புத்தக வாசிப்பில் நாட்டத்தை காட்டுவது சிறந்தது என கூறி நூலின் வெளியீட்டுரையை ஆரம்பிக்கலாம் என எண்ணுகின்றேன். ஆறுமுக அருமுகல் எனும் இதழானது தொடர்ச்சியாக வெளியாகி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த வருடமும் 3வது இதழாக வெளிவந்துள்ளது. இவ்விதழுக்கு மாணவர்கள் பல ஆக்கங்களை தந்துள்ளனர். அவர்களுடைய ஆக்கங்கள் பலவும் ஆர்வத்தை தூண்டுவனவாகவும் மாணவர்களுடைய திறமையை வெளிக்காட்டுவனவாகவும் உள்ளன. மேலும் மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை கவிதை, சிறுகதை, சித்திரம், ஆங்கிலம் சார் விடயங்கள் மேலும் பல்வேறு விடயங்களை உள்ளடக்கி ஆக்கங்கள் தந்துள்ளமை பாராட்டப்படக்கூடியது. அதிலும் நான் சென்ற சுற்றுலா சுப்பிரமணிய பாரதியார் தன் நம்பிக்கையின் வெற்றி அன்பு அவர்களை இந்த கௌரவத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நம்பருக்கு இந்த கௌரவத்தை ஏற்றுக்கொண்டு எமக்கு சிறிய உரையாற்றுமாறு அதிபர் அவர்களை அன்போடு கேட்டு நிற்கின்றோம். வீரர்கள் வீரப்பட்டதற்காக எனது உயிரை